மீனம் ராசியை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா 7 சனி நடந்துட்டு இருக்குது. ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ராசியிலே வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து இனிமேட்டு தான் விலக போகிறாரு. சோ சுக்கிரனும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. சோ பொருளாதாரமாகட்டும், குடும்பமாகட்டும், ஆஹ் திருமண உறவாகட்டும், காதல் வாழ்க்கையாகட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், தொழில், வேலை அப்படின்னு எல்லா விதத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா மனசங்கடம் அப்படின்னு இருந்துட்டு இருந்த டயத்துல இருந்து மாற்றம் தரக்கூடிய அமைப்புல ராகுகதி பயிற்சியும் இருக்குது, அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் இருக்குது. அதனால கவலைப்படாதீங்க. எல்லா பிரச்சனைகளும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, மழை மாதிரி வந்த பிரச்சனை கூட வந்து பாத்தீங்கன்னா பனி மாதிரி அதுவாவே கரைஞ்சிரும். சோ அதனால வந்து டோன்ட் வரி. ஜென்மசனி நடக்குதே சார், என்ன சார் பண்றது, பயமா இருக்கே சார்னா பயப்படாதீங்க. ஜென்மசனி காலகட்டத்துல உங்களை பிஸியா வச்சுக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நீங்க முயற்சி பண்ணுங்க. அதாவது காலைல சீக்கிரம் எழுந்திரிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, நிறைய வேலைகள் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டு எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறேங்க ரெஸ்ட் எடுக்காதீங்க. சிம்பிளா பண்ணக்கூடிய விஷயத்த கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரம் எடுத்து பண்ணுங்க. அடிக்கடி வந்து மலை கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மலை மேல இருக்கிற கோவிலுக்கு போங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ரோப் கார்ல போகக்கூடாது. பழனிக்கு போயிட்டு வாங்கன்னா ரோப் கார்ல போய் ஏறி போகக்கூடாது, படிக்கட்டு ஏறி போயிட்டு வாங்க. சோ உடல் எந்த அளவுக்கு வந்து இந்த காலகட்டத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி கொடுத்து ஏதோ ஒரு விதத்துல அது ஆக்டிவா வச்சிருக்கீங்களோ சனி பகவான் தொந்தரவு பண்ண மாட்டார். சனி பகவான் யாருக்கு தொந்தரவு பண்ணுவார்னா, சனி பகவான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா மனதளவுல உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா வேகத்தை குறைப்பார். மனதளவுல வேகம் குறைஞ்சிச்சுன்னா உடல்லையும் வேகம் குறையும். இது அப்படியே ரிவர்ஸ் டெக்னாலஜி பண்ணலாம். உடல் அளவுல நீங்க வேகமா இருந்தீங்கன்னா மனம் வேகமாக இருக்கும். மனம் வேகமாக இருந்தா சனி பகவான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய ஒரு நிலைப்பாடு மட்டும்தான் கெடுதலா இருக்கே தவிர ராகு பகவானுடைய ஒரு நிலைப்பாடு முழுக்க 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 நன்மையா இருக்குது. கேது பகவானுடைய ஒரு நிலைப்பாடும் பக்காவா நன்மையா இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல கேது வந்து அமர்றாரு. சோ இது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது கொடுத்தாலுமே உங்களுக்கு குரு பகவானுடைய ஒரு பார்வையானது சரிங்களா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பாக்குறாரு, ராசிக்கு 10ஆம் இடத்தை பாக்குறாரு, ராசிக்கு 8ஆம் இடத்தை பாக்குறாரு. சோ இதுல 8, 10, 12 அப்படிங்கிற இடங்கள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இல்லாம புதிய முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான முயற்சிகள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பயம் இருக்கும், மனசுக்குள்ள நிறைய பயம் இருக்கும். ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது. இது படிப்புல இருந்து, அதாவது நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா, படிப்புல ஒரு டவுன்ஃபால் இருக்கும். வேலைக்கு போக ட்ரை பண்றீங்களா, வேலையே கிடைக்காத மாதிரி இருக்கும். வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா, வேலையில இருந்து மாறினா போதும் அல்லது வேலையை விட்டு தொழில் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும். தொழில் பண்றீங்களா, தொழில் நல்லபடியா வருமா இல்லையான்னு தெரியல, கடன் எக்கச்சக்கமா இருக்குது, நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்குது, சரியாக முடியுமா, தொழில அதுக்கேற்றபடி வருமானம் வருமா, ரிட்டையர்மெண்ட் ஆகுறீங்களா, ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான மரியாதை கிடைக்குமா, மதிப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எந்த சூழல்ல இருந்தாலும் அந்த சூழல்ல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையும் அடுத்த மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி மூலியமாக சால்வ் ஆக போகின்றது. சோ அதனால ஜென்மசனி நடந்துட்டு இருக்கே சார், 7 சனி நடக்குது சார், டோன்ட் வரி சரிங்களா. ரிவர்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க. ரிவர்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சைக்காலஜிக்கலாவும் இது வந்து சொல்லலாம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய மந்தத்தன்மையை சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மந்தத்தன்மைக்கும் அவர் தான் காரணம். எந்த விஷயமும் செய்யாம அப்படியே தேயமேன்னு கிடக்கிறதுக்கும் சனி பகவான் தான் காரணம். சோம்பேறியா இருக்கிறதுக்கு, உலகமாக சோம்பேறியா இருக்கிறதுக்கும் சனி பகவான் தான் காரணம். ஆனா அதே சனி பகவான் தான் தொழில்காரகரா வராரு. தொழில்காரகன் வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மாங்குன்னு வேலை பார்க்காம எப்படி தொழில் சக்சஸ் பண்ண முடியும். சோ தொழில சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பு கொண்ட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாரு, சோம்பேறியாவா இருப்பாரு, சுறுசுறுப்பா தானே இருப்பாரு. சோ அந்த சுறுசுறுப்பை உங்களுக்குள்ள ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. பொய்யா நடிச்சாலும் பரவாயில்ல, அதை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க சரிங்களா. ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு நன்மைகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சோ பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துருச்சு அப்படின்னாலே உங்களுடைய குடும்பமாகட்டும், திருமண உறவாகட்டும், காதல் வாழ்க்கையாகட்டும் எல்லாமே பாசிட்டிவா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், அதாவது இந்த வருடம் திருமணம் நடக்கக்கூடிய ராசிகள்ல மிக அதிகப்படியான வாய்ப்புகள் கொண்ட ராசிகள்னு 3 ராசிகள் இருக்குது. ஒண்ணு கடகம், அதே நம்பர் 1 கேட்டகரியில விருச்சிகம், அதே நம்பர் 1 கேட்டகரியில மீனம். சோ இந்த 3 ராசிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல திருமண வாழ்க்கை அமைவதற்குரிய வாய்ப்புகள், இந்த வருடம் சொல்றதை விட அடுத்த 18 மாதங்களுக்குள் திருமண வாழ்க்கை அமைவதற்குரிய ஒரு வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆல்ரெடி திருமணம் ஆச்சு சார், அப்ப 2வது வாட்டி கல்யாணம் நடக்குமா சார்னா அது கிடையாது.
ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுன்னா திருமண வாழ்க்கையில அந்யோன்யத்தை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையை இன்க்ரீஸ் பண்ணும். இதுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எலியும் புனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க அதே எலியும் புனையும் பக்கத்துல உட்காந்து ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டுகிட்டு இருக்கும். எலியும் புனையும் எப்படிங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விளையாடும்னா நடக்கும். கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த செய்யும். அதை இந்த காலகட்டத்துல வந்து நீங்கள் உணர முடியும். கல்யாண வாழ்க்கை ஆல்ரெடி டேமேஜ் சார், புட்டுக்குச்சு சார். 2வது கல்யாணம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பாக நடக்கும். கல்யாணமே நடக்கல சார், டோன்ட் வரி, கல்யாணம் நடக்கும். சோ நீங்க எந்த விதத்துல கல்யாணம் சார்ந்து நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இந்த டயத்துல உங்களுக்கு ஆன்சர் பாசிட்டிவா இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நெகட்டிவ். என்னன்னா கல்யாண வாழ்க்கையே உங்க ஜாதகத்துல இல்லைன்னு வைங்க, கல்யாண வாழ்க்கையை கொடுக்காது. ஆனால் ஒரு வாழ்க்கை துணை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் அப்படிங்கிற கேட்டகரியில இல்லாம உங்களுடன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு துணையாக ஒரு நபர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வருவார். உங்களை வழிகாட்டுவார். உங்களை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவார். உங்களுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் அப்படிங்கிற கேட்டகரி இல்லாம, ஏன்னா இப்பவும் வெளிநாடுகள்ல இந்த விஷயம் நடக்கிறது. இங்கேயும் நிறைய பேர் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படங்கள்ல கூட அதெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிவிங் டுகெதர். சோ வந்து பாத்தீங்கன்னா திருமணமே நடக்கல அப்படின்னாலுமே லிவிங் டுகெதர் வரைக்குமே போகக்கூடிய ஒரு அமைப்பு, லிவிங் டுகெதர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு முதற்கொண்டு இந்த காலகட்டத்துல உண்டு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சார் இப்ப எல்லா மீனராசிக்காரங்களுக்குமே இப்படியே சார்னா ஒவ்வொரு ஜாதக அமைப்பின்படியும் உங்களுடைய இது கிரகநிலை அமைப்பின்படியும் அது திருமணமா, 2ஆம் திருமணமா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதரா, அல்லது எதுவுமே இல்லையா, திருமண வாழ்க்கையே கிடையாதா, லிவிங் டுகெதரும் கிடையாதா, வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான ஒரு நபராக கண்டிப்பா ஒருத்தர் இது வந்துருவார். சோ கண்டிப்பா ஏதேனும் ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த பார்ட்னர் லைஃப் பார்ட்னரா இருக்க போறாரா, அல்லது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு கிளம்ப போறாரா அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் வந்து தீர்மானிக்க போகின்றது. சோ மற்றபடி உங்களுடைய பொருளாதாரம் நல்ல சிறப்பான ஒரு நிலை இருக்குது, வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இந்த காலகட்டத்துல திருமணம் அப்படிங்கிறது நடந்தாலே அது திடீர் திருமணமாக மட்டும்தான் இருக்கும். பொறுமையா நிதானமா பிளான் பண்ணி பண்ற மாதிரிலாம் இருக்காது. திடீர்னு அவசரமா கல்யாணம் பண்ண மாதிரிதான் சூழல் இருக்கும். பொறுமையா பிளான் பண்ணி பண்றீங்கனாலே அது தள்ளி போகும் அல்லது தடையாகக்கூடிய ஒரு அமைப்புல அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு விஷயத்த கையில கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கண்ணில் காமிக்குமே தவிர கையில டக்குன்னு கொடுக்காது. இது உனக்கு தான், ஆனா அது இப்ப இல்ல. இது உனக்கு தான், ஆனா இப்ப கொடுக்க மாட்டேன். இது உனக்கு தான், ஆனா நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை ஏங்க வச்சுதான் உங்க கையில கொடுக்குமே தவிர கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துரும். அதுல மாட்டுக்கிறது இல்ல. சரிங்களா? இங்க பாரு, இந்த கார் உனக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன், சரி என்கிட்ட கொடு, இப்ப கொடுக்க மாட்டேன், வெயிட் பண்ணு. சரி அப்ப எதுக்கு, எப்ப கொடுப்ப, சொல்ல மாட்டேன். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பேன் அப்படிங்கறத சொல்லிரும், உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறத சொல்லிரும். ஆனா எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு காரணம் சொல்றேன். சோ இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா தொழில வருமானத்துக்கு என்ன சார் பண்றதுன்னா வருமானத்தை கொடுத்துரும். ஏன்னா வருமானம் அப்படிங்கிற விஷயத்துக்கு, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு உங்களுக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துரும். உறவுகள் சார்ந்த விஷயத்துல, சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல, சொத்து வாங்குறதுக்காக முயற்சி பண்றீங்க, உறவுகளை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரதுக்காக முயற்சி பண்றீங்கன்னா நீங்க எதிர்பார்க்க தள்ளி போயிட்டே இருக்கும். எதிர்பார்க்காம நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் டக்குன்னு நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு, நான் அன்னைக்கே சொன்னதுல உனக்கு கொடுக்குறேன், இந்தா வச்சுக்கோ, இப்ப வச்சுக்கோ சொல்லி கொடுத்துரும். நீங்க கேட்க எதிர்பார்க்க தள்ளி போய்கிட்டே இருக்கும். உறவுகள் மற்றும் சொத்து சார்ந்த விஷயத்துல மட்டும். சரிங்களா? ஓகே. இதுல சொல்லப்பட்ட அல்லது இதுல சொல்லப்படாத இன்னும் மேற்கொண்டு பல வீடியோக்கள்ல பார்த்த நல்ல பலன்கள் எல்லாமே எந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உதாரண ஜாதகம் பார்த்துடலாம். 1985 மே, 1987 நவம்பர். நிச்சயமா நன்மைகள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். எதிர்பார்க்காத நேரத்தில் தான் கிடைக்கும். இந்த ரெண்டையும் மனசுல வச்சுக்கணும். எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும், ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும். சோ எக்ஸ்பெக்ட் பண்ணாம கடமையை செய் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல சொல்லப்பட்ட நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஜென்மசனி காலகட்டம் ரொம்ப கடுமையா இருக்கும். ராகு விளக்குனாலும் கஷ்டங்கள் இருக்கும். குரு பகவானால பெருசா சப்போர்ட் இருக்காது அப்படிங்கிறபடி நெகட்டிவான பலன்கள் நீங்க கேள்விப்பட்டீங்க அப்படின்னா அது யாருக்கு சார் அப்படின்னா, ஏன்னா நான் அந்த மாதிரி பெருசா சொல்லல. 1980 மே, 1988 ஜூன் ரொம்ப 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 கவனமா இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டம் மிக மிக கடுமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். சோ உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் சொல்லப்பட்டாலும் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள், லக்னம், தசாபுத்தி
இதை பேஸ் பண்ணி தான் வந்து நெட் ரிசல்ட். பட் ஒரு 80% வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பிறந்த மாதம், நீங்கள் பிறந்த வருடத்தை வச்சு நன்மையா தீமையாங்கிறத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த நன்மை எந்த அளவுக்கு கிடைக்கும், தீமை எந்த அளவுக்கு கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யார் மூலியமா கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தீர்வு ஜாதகம், ஜாதகம், ஜாதகம் மட்டும்தான். வாழ்த்துக்கள்.